தை மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை, அதுவும் ஆறுமுகனுக்கு உரிய தை 6ஆம் தேதி இந்த செவ்வாய்க்கிழமை வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இன்னைக்கு நம்ம முருக வழிபாடு, துர்க்கை வழிபாடு, அம்பாள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி அங்காரகனை நினைத்து நம்ம நவகிரகங்கள்ல செவ்வாய் பகவானை வழிபாடு செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. துவரை தீபம் ஏத்துறவங்க துவரை தீபம் ஏற்றி வேலை வாய்ப்புக்கு நம்ம வழிவகை செஞ்சுக்கலாம். வெற்றிலை தீபம் ஏற்றவங்க வெற்றியை வாழ்வில் வழங்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி நம்ம அந்த விளக்கை ஏற்றலாம். எந்த தீபமும் நான் ஏத்துறது இல்லை அப்படின்னு சொன்னா 2 நெய் விளக்கு இல்லைன்னா ஒரே ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி முருகனுக்கு முன்னாடி ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி இன்னைக்கு டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. காலையிலே நான் எப்போவுமே பூஜை பண்ணிடுவேன். நேற்று ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, டெய்லியுமே நீங்கள் வழிபாடு செய்வீங்களான்னு. வழிபாடு அப்படிங்கிறது நம்ம ஒரு குறிப்பிட்ட திதியில குறிப்பிட்ட கடவுளுக்கு வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளை நம்ம வழிபாடாக நான் செய்வேன். மற்றபடி எல்லா நாட்களுமே பார்த்தீங்கன்னா குலதெய்வ விளக்கும் ஒரு காமாட்சி அம்மன் விளக்கும் எப்போவுமே வீட்டில் காலையிலும் மாலையிலும் கண்டிப்பாக நான் ஏற்றுவேன். அதே மாதிரி மாதவிடாய் காலத்தில் எங்கள் வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்கள ஏற்று சொல்லுவேன். என் குழந்தையா இருந்தால் கூட ஒரு விளக்கு ஏற்று, ஒரு பொழுதாவது ஏற்றுன்னு சொல்லுவேன். வீட்டில் விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப உத்தமமானது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறனால வெற்றிலை தீபம் கண்டிப்பாக நான் போடுவேன். அது மட்டும் இல்லாமல் வேலுக்கு பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணுவேன். வேலுக்கு அபிஷேகம் நான் ரொம்ப விசேஷ நாட்களையும் பண்ணுவேன். ஒரு வாரம் பண்ணுவேன், வார வாரம் செவ்வாய்க்கிழமைகளும் பண்ணுவேன். அதே மாதிரி இப்போ தைப்பூசம் வேற வருது. அதனால பார்த்தீங்கன்னா முருக பக்தர்கள் எல்லாருமே சில பேர் விரதம் இருப்பீங்க. நான் விரதமாக இருந்து வழிபாடு செய்யலை. நான் எப்பவும் போல தான் இருக்கேன். ஆனால் செவ்வாய்க்கிழமை நான் எப்படி வழிபாடு செய்வனோ அதே மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்கேன். சிறுவாபுரி பதிகம் படிக்கிறவங்க கண்டிப்பாக தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. வீடு மனை யோகம் கண்டிப்பா உங்களுக்கு கிட்டும். அதே மாதிரி சிறுவாபுரி முருகனை நம்ம வேண்டும் போது திருமண யோகம் அப்படிங்கிறதும் கைகூடும். திருப்புகள் படிக்கிறவங்க திருப்புகள் படிங்க. இல்ல நோய் தீரணும், எனக்கு நோய் அகலணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா சண்முக கவசம் படிங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நம்ம தினமுமே செய்யக்கூடிய செயல்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். காலையில் எழுந்ததும் 2 நிமிஷமாவது கடவுளை மனசார பிரார்த்தனை செய்யணும். அந்த நாள் நல்லா அமையணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும். ஏதாவது கெட்ட கனவுகள் இதெல்லாம் வந்தால் கூட அது மாதிரி எதுவும் இல்லாமல் நீங்கள் தான் என் கூட இருந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லணும். 2வது, புண்ணிய நதிகள், கோமாதா, சிரஞ்சீவி, சப்த கன்னியர் இவங்களில் யாரையாவது ஒருத்தரையாவது நம்ம 1 நிமிஷமாவது நினச்சிக்கணும். கண்டிப்பாக கோமாதா நம்ம நினைக்காம இருக்கவே மாட்டேன் நான். ஸோ நம்ம வீட்டுக்கு டெய்லியுமே இப்போலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு உணவு கொடுக்குற பாக்கியமும் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனால் புண்ணிய நதிகள், கோமாதா நீங்கள் குளிக்கும் போதே பார்த்தீங்கன்னா புண்ணிய நதிகள் நினச்சிட்டே நீங்கள் அந்த தண்ணியை தலையில் ஊற்றுறது, நல்லா வேண்டிக்கிட்டு நீங்கள் தலை ஸ்நானம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஜீவனுக்கு நம்ம உணவு டெய்லியுமே வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எங்கள் வீட்டில் நாங்கள் காகம் டெய்லியுமே வந்துடும். அதே மாதிரி நாய்கள் நிறைய வரும், மயில் வரும். இது எல்லாத்து மயிலுக்கு நாங்கள் அரிசி போடுவோம். அப்புறம் காகத்துக்கு என்ன வீட்டில் ஸ்நாக்ஸ் இருக்கோ அதை வச்சுருவோம். அதே மாதிரி சமைச்ச உடனே அந்த காகத்துக்கு சாப்பாடு வச்சுருவோம். மாடு வரும்போது அதுக்கான உணவு, சாப்பாட்டு கஞ்சி இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் கொடுத்து நாங்கள் அதோட பசியை ஆற்றுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம வீட்டை சுற்றி நிறைய அணில், குருவி, நிறைய கீரி பிள்ளைகள்லாம் இருக்குது. அவங்களும் பார்த்தீங்கன்னா காகத்துக்கு வைக்கிறத அவங்களும் எடுத்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற உயிரினங்களுக்கு, உங்கள் வீட்டு பக்கத்தில் வர உயிரினங்களுக்கு கண்டிப்பாக உணவு கொடுங்க. அதே மாதிரி 4வது, தூங்க செல்றதுக்கு முன்னாடி அன்னைக்கு நடந்த விஷயங்கள், இன்னைக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணோம், இன்னைக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணல, எந்த விஷயத்த நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம், எந்த விஷயத்த நம்ம நினச்சி பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசில் அலசி ஆராய்ஞ்சு அது எதனால மிஸ் ஆச்சு அப்படிங்கிறத அடுத்த நாள் அதை சரி பண்ணுறதுக்கு என்னவோ அதை பண்ணுங்க. அதே மாதிரி கடவுளோட நாமத்தை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லலாம். இல்லை ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை சொல்லலாம், ஓம் நமசிவாய மந்திரத்தை சொல்லலாம். உங்களால் எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் மனசுக்குள்ள இந்த மந்திரங்களை அன்றைய பொழுது எவ்வளோ நாள் முடியுமோ அவ்வளோ நாட்கள் அவ்வளோ நேரத்தில் நீங்கள் ஜபிக்கலாம். அத்தனை முறையும் ஜபிக்கலாம். இவ்வளோதான் கணக்கு அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு எப்போல்லாம் நீங்கள் சும்மாவே இருக்கீங்க, மனசில் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது, நீங்கள் வேலை எதுவுமே இல்லாமல் இருக்கீங்க, அப்படி அமைதியாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னா மனசுக்குள்ளேயே ஓம் நமசிவாயா, ஓம் சரவண பவா, ஓம் முருகா இது மாதிரி
மாதிரி ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி உங்களுடைய வேண்டுதலை வந்து சொல்லிக்கிட்டே இருங்க. பிரபஞ்சத்துக்கிட்ட நிறைய வந்து பேசுங்க. கண்டிப்பாக அந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு எல்லாத்தையுமே நடத்தி கொடுக்கும். இன்னைக்கு முதல் தை செவ்வாய்க்கிழமையில அங்காரகனை வந்து நம்ம வழிபாடு செய்வது, அதாவது செவ்வாய் பகவானை வழிபாடு செய்வது வீடு மனை யோகம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா செல்வத்துக்கு அதிபதி, வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனைக்கு வந்து ஒரு அதிபதி அப்படின்னா அவர் வந்து செவ்வாய் பகவான் தான். செவ்வாய் பகவானுடைய அந்த கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா முருக கடவுள் தான். நீங்கள் முருகனை வழிபாடு செய்யும் பொழுது அங்காரகன்ட்ட முருகனே வந்து சொல்லுவார், கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி முருகனை வந்து ஏன் இவ்வளோ தூரம் நம்ம வந்து வேண்டுறோம் அப்படிங்கும்போது, தலையெழுத்தை மாற்றக்கூடிய பிரம்மனின் தலையெழுத்தை வந்து அழிச்சு மாற்றக்கூடிய ஒரு அற்புத கடவுள் யார் அப்படின்னா அது வந்து முருகப்பெருமான் தான். முருகப்பெருமானுடைய அந்த நிலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு நிலை. தன்னுடைய பக்தர்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டி கோலத்திலையும் வந்து காட்சி கொடுக்கக்கூடியவர், ராஜ அலங்காரத்திலையும் வந்து காட்சி கொடுக்கக்கூடியவர். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டி கோலத்தில் வந்து முருகனை வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை, அந்த கோலம் வந்து சீக்கிரமாக யாரையும் பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கோலம். அந்த ஆண்டி கோலத்தில் நமக்கு ஞானம் வந்து கிடைக்கும், நல்ல ஒரு அறிவு வந்து கிடைக்கும். அது கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருப்போம், ராஜா மாதிரி வந்து முருகன் வந்து நம்மளை வந்து வச்சிருப்பாரு. அப்படிங்கிறதுனால தான் ஆண்டி கோலத்தை பார்த்துட்டு ராஜ அலங்காரத்தை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு நான் வேலுக்கு வந்து பூஜை பண்ணுறது, எலுமிச்சம்பளம் வந்து சொருகிட்டேன். அதே மாதிரி முருகன் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தனம் குங்குமம்லாம் வச்சு செவ்வரளி மலர்கள் வந்து சாற்றி நல்லபடியாக வந்து வழிபாடு செஞ்சுட்டேன். இன்னைக்கு ஒரு முருக மந்திரங்கள் சொல்லி அதுக்கான பலன்களை சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஓம் சரவண பவ, பாதுகாப்பும் முருகன் அருளும் கிடைக்கும். ஓம் சண்முகாய நமக, ஆன்மீக வளர்ச்சியும் ஞானமும் கிடைக்கும். ஓம் முருகனே நமக, அனைத்து நலன்களும் செல்வ வளமும் கிடைக்கும். வேலவா வேலவா அப்படின்னு சொல்றதுக்கு வெற்றி கிடைக்கும். ஓம் குமாராய நமக, ஆரோக்கியம் மகிழ்ச்சி கிடைக்கும். ஓம் கந்தாய நமக, வலிமையும் உற்சாகமும் கிடைக்கும். ஓம் சுப்பிரமணியாய நமக, தடைகள் விலகும். ஓம் வேலாயுதாய நமக, வேகமும் வளர்ச்சியும் ஏற்படும். ஓம் சுவாமிநாதாய நமக, முருகனின் கருணையும் ஆசியும் கிடைக்கும். ஓம் சரவணபவ ஸ்ரீ முருகனே நமக, அளவில்லாத பாதுகாப்பும் அருளும் கிடைக்கும். இந்த மந்திரங்கள்ல உங்களுக்கு எந்த மந்திரங்கள் நீங்க சொன்னாலுமே முருகனுடைய அருள், ஆரோக்கியம், செல்வ வளம் எல்லாமே கிடைக்கும். எல்லா மந்திரங்களையும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து ஜபிச்சுக்கிட்டே இருங்க. முருகனுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு நெய்வேத்தியமா வந்து செவ்வாழை வச்சு வெற்றிலை தீபம் ஏற்றி நல்லபடியாக வந்து காலையில் செவ்வாய் வரையில் பூஜையை வந்து ஆரம்பித்து நல்லபடியாக வந்து முடிச்சாச்சு. ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. உங்களுக்கு முருக பக்தர் அப்படின்னா, நீங்கள் முருகனை வந்து ரொம்ப விரும்புகிறீங்க, முருகனை மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை எழுதுங்க. இல்லை வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா வேலவா வேலவா அப்படின்னு எழுதுங்க. ஓம் முருகனே நமக அப்படின்னு சொன்னால் அனைத்து நலன்களும் செல்வ வளமும் கிடைக்கும். உங்களுக்கு எந்த மந்திரம் பிடிக்குதோ அந்த மந்திரத்தை வந்து உச்சரிங்க. கமெண்ட் செக்ஷன்லையும் எழுதுங்க. நிறைய நல்ல வார்த்தைகள் பேசுங்க. நிறைய வந்து நல்ல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் அந்த விஷயங்கள் திரும்ப கிடைக்கும். என்ன நம்ம விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப முளைக்கும். அதனால நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட நல்ல விஷயங்களை வந்து நிறைய பரப்புவோம். அந்த பிரபஞ்சம் நமக்கு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் நிறைய வந்து கொடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷமான இந்த நல்ல நாளில் தை முதல் செவ்வாயில் உங்ககிட்ட இந்த மந்திரங்களையும் முருகனுடைய பெருமைகளையும் சொன்னதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிறுவாபுரி முருகன் உண்டியல் சப்ஸ்கிரைபருக்காகவும் நான் வந்து உண்டியல் வச்சுருக்கேன். அந்த உண்டியல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா காசு வந்து போட்டுட்டேன் காணிக்க. நீங்களும் வந்து உண்டியல் ஒன்று வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை எந்த இறைவன் உங்களுக்கு பிடிக்குமோ அவங்க முன்னாடி வச்சுட்டு உங்களால் எப்பெல்லாம் வந்து அந்த உண்டியலில் காசு போட முடியுமோ அப்பெல்லாம் வந்து போடுங்க. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக வந்து செய்யுங்க. குலதெய்வத்தோட அருள் இல்லாமல் எந்த கடவுளோட ஆசையும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்காது. அதனால குலதெய்வ விளக்கு வந்து ஒன்றாவது வந்து வீட்டில் வந்து ஏற்றுங்க. குலதெய்வ பானை வைக்கலை, இல்லை வந்து குலதெய்வத்தை பற்றி எந்த ஒரு மண்ணும் என்கிட்ட இல்லை அப்படின்னாலும் ஒரு விளக்கில் வந்து ஆவாகனம் செஞ்சு குலதெய்வ விளக்கை ஏற்றிட்டு மற்ற விளக்குகள்லாம் ஏற்றுங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த தை மாதத்துலேருந்து நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் வந்து உங்கள் மனசுக்குள்ளே வரணும். நல்ல மாற்றங்களாக இருக்கணும். நல்ல விஷயங்கள் நிறைய நம்ம செய்யணும். அடுத்த வருஷம் தை மாதத்தில் நமக்கு வந்து ஒரு வேண்டுதல் வந்து நிறைவேறி இருக்கு, ஒரு விஷயம் நான் நினச்சது நடத்திட்டேன், இந்த மாதிரி வந்து நான் முன்னேறி இருக்கேன் அப்படின்னு நம்மளே பெருமைப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்குவோம். எல்லாருக்கும் வந்து குலதெய்வ உண்டியலுக்கும் காசு போட்டாச்சு.
என்னுடைய சிறுவாபுரி முருகன் உண்டியலுக்கும் காசு போட்டாச்சு. உங்களுடைய உண்டியலுக்கும் வந்து நான் காசு காணிக்கை வந்து செலுத்திட்டேன். அதுக்கப்புறம் காகம் வந்து கரெக்டாக வந்து கத்த ஆரம்பிச்சிருச்சு. மணி சவுண்டு கேட்டாலே வந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து வச்சாச்சு. இப்போல்லாம் காக்கா கூட சாப்பாடு சாப்பிட்றத விட நிறைய ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரியே வந்து ஸ்நாக்ஸ் வச்சுட்டு அந்த வேலவனை வந்து வணங்கியாச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணதில் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மந்திரத்தை எழுதுங்க. இன்றைக்கி சாயங்காலம் வேல்மாறல் பாடல் வரும். அதே மாதிரி அபிராமி அந்ததி பாடல் வெள்ளிக்கிழமை நான் கொடுக்க முடியல, அந்த பாடலும் வரும். கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.